என்னதான் இந்த சக்திவேல் வந்துட்டு முத்துவேலையும் ராஜி சேர விடாம தொடர்ச்சியா தடுத்துக்கிட்டே இருந்தாலுமே கதிர் மேல எந்த தப்புமே கிடையாது. கதிர் வந்துட்டு தன்னோட பொண்ணுக்கா அவன் வாழ்க்கை தான் தியாகம் பண்ணிருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சக்தியோட பேசலாம் கேட்காம இந்த முத்துவேலே வந்துட்டு கதிருக்கு லோனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்ப நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் பாண்டி ரெண்டே போய் முத்துவேல் மன்னிப்பு கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு வைத்திருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப கையில இருந்த நகையுமே போய் அப்பா கிட்ட மாட்டிக்கிச்சு. இந்த நகையை வித்தா உனக்கு எப்படியா பணம் ரெடி பண்ணி கொடுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படின்னு இது தெரிஞ்சா வேணாம் தான் சொல்லுவேன். அதனாலதான் உனக்கு தெரியாம எப்படியாவது பணத்தை ரெடி சொல்லி முயற்சி பண்ணேன். கடைசில அது எங்க சித்தப்பாவோட பேங்கா இருக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னதான் நாங்க போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாலுமே உன் மேல இப்ப எந்த தப்புமே இல்லங்கிறது எங்க வீட்டாளுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க பண்ண மாட்டாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர்மே வந்து ராஜி கிட்ட நீ என்னதான் வந்து என்னை பத்தி நல்ல விதமா உங்க வீட்டுல சொன்னாலும் உங்க அப்பாவே அதை ஏத்துக்கிட்டாலும் கண்டிப்பா மட்டும் உங்க சித்தப்பா அதை ஏத்துக்க மாட்டாரு. உங்க அப்பாவே நம்ம ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டாலுமே கடைசி வரைக்கும் உங்க சித்தப்பா வந்துட்டு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா ஏதாவது சொல்லி வச்சு இந்த குமார் மூலியமா ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பாரு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உன்னையும் உங்க அப்பாவையும் சேரவே விட மாட்டார். நீ வேணா பாரு அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. எங்க வீட்டு பிரச்சனை நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உன்னோட லோனுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியுமே வந்து ராஜி கதிர் ரெண்டு பேரும் வந்து பேங்க் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போறப்ப ஆப்போசிட் வந்து முத்துவேல் வரத ராஜி பாத்துறாங்க. உடனே கதிர் அங்க நிப்பாட்டிட்டு முத்துவேல்ட்ட போய் பேசுற ராஜி வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. கோமதேத்த வீட்டுல என்ன யாருமே கஷ்டப்படுத்துறதே இல்ல. நம்ம வீட்டுல நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தனோ அதே மாதிரியான சந்தோஷத்தோட தான் நான் இங்கேயுமே இருக்கேன். என்னை கதிர் வந்து ரொம்பவே நல்லா வச்சு பாத்துக்கிறான். நான் கூட்டி சீக்கிரமே போலீஸ் வேலைக்கும் போறேன்ப்பா. அதுக்கான அகாடமிக்கான ஃபீஸ் எல்லாமே கதிர் தான் பே பண்ணிட்டு இருக்கான். எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னாலும் அதுக்குமே கதிர் தான் காசு தந்துகிட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே ஒவ்வொரு விஷயத்துல எனக்கு கதிர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சித்தப்பா பேச்ச கேட்டுட்டு நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. நம்ம வீட்டுல இருந்ததை விட அதிகமான சந்தோஷத்தோட நான் இங்க இருக்கிறேன். அத்தை என்ன அவங்களோட மக மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. யாருமே எங்க குடும்பம் எல்லாம் படத்துல அப்படி சொல்லி ராஜி வந்து தெளிவா முத்துவேல்ட்ட சொல்லிடுறாங்க. நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம குமாராணி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடி சீக்கிரமே குமாரண்ணன் வெளியே வந்துரும். இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துரும் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து முத்துவேலுக்கு ரொம்பவே ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால ராஜி கிட்ட முகம் கொடுத்தே பேசாத முத்துவேல் வந்துட்டு கதிர் மேல எந்த தப்புமே இல்ல. நம்ம பொண்ணுக்கா கதிர் தான் அவனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் டைம் ராஜி சொல்றதுனா முத்துவேலுமே பொறுமையா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல வர சக்திவேல் வந்துட்டு இப்படி ராஜி முத்துவேலும் பேசி இருக்கிறத ஓரமா நின்னு பாத்துறாரு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனால ராஜி கிட்டே பேசாம இருந்த அண்ணன் வந்துட்டு நீங்க நமக்கே தெரியாம ராஜி கிட்டே இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கனா ராஜி அண்ணனோட மனசை டோட்டலாவே மாத்திருச்சு. நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீண் போக போகுது. இப்ப நம்மளோட பையனுமே ஜெயிலுக்கு போயிட்டான். ராஜிமே வந்து அண்ணன் பேச ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே விட்டுற கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ற சக்திவேல் வந்துட்டு ரொம்பவே கோவமா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு ராஜி சொன்னதை அப்படியே முழுசா நம்பிட்டேலனே. நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லி என் பேச்ச நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. என்னோட பையன் ஜெயில்ல இருக்கிறான். அதை பத்தின கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம நீங்க போய் ராஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ராஜினால தான் நீங்க என் பையன் ஜெயிலே இருக்கிறான். அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தா நீங்க போய் ராஜி கிட்ட பேசிருப்பீங்களா? இப்படியே போயிட்டு தான் இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். அந்த ராஜி கதை ரெண்டு பேருமே வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தாக்கி போட போறீங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துருவீங்க. கடைசியில நானும் குமார் தான் நடுத்தருவுக்கு வரணும். இதுதானே நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து மனசுக்குள்ள கோவத்தை வச்சுட்டு முத்துவேல் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. இவ்வளவு நாள பொறுமையா சக்திவேல் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு முத்துவேல் வந்துட்டு இப்ப யார் மேலுமே தப்பு இல்ல அப்படிங்கறது புரிஞ்சதுனால சக்திவேல் பிடிச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலேயே என்ன நடந்திருக்குங்கறத புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்காத. கதிர் மேல எந்த தப்புமே இல்ல. நான் கண்ணன் கிட்டே டைரக்டா விசாரிச்சுட்டேன். உன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நான் ராஜி மேல நம்பிக்கை இல்லாம டைரக்டா கண்ணனே கூப்பிட்டு விசாரிச்சுட்டேன். ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுங்கிற பிரச்சனைக்கு காரணமான கண்ணனே வந்து சொல்லிட்டான். கதிர் மேல எந்த தப்புமே இல்ல. நம்ம பிள்ளைக்கா கதிர் தான் அவனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கான் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேல் பிடிச்சு பயங்கரமா திட்டிடுறாரு. முத்துவேலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த முத்துவேல் வந்து ராஜி கதிரி ஏத்துக்கு போறத பாக்குறதுக்கு நீங்களே வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.